ஸ்ரீநிதி ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஆனி மாதம் 11ஆம் நாள் ஜூன் 25 புதன்கிழமை. இன்று முழுவதும் அமாவாசை திதி. காலை 11:40 மணி வரைக்கும் மிருகசீரிஷ நட்சத்திரம் இருக்குங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா திருவாதிரை ஸ்டார்ட் ஆகுது. இன்று முழுவதும் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. மதியம் 4:30 மணி முதல் 6 மணி வரைக்கும் சூலம் வடக்கு. பரிகாரமாக பால் சாப்பிட்டுட்டு போங்க. மேசம், மேசராசிக்கு இன்று தன்னம்பிக்கை, தைரியம் மேம்படும். எந்த வேலையா இருந்தாலும் சரிதான், இந்த வேலையை ரொம்ப அழகா செஞ்சு முடிச்சிருவோம். பிசினஸ் சம்பந்தமான விஷயம்னு வச்சுக்கோங்களேன், இதுல ஏதாவது சிக்கல் இருக்கு, அதெல்லாம் ரொம்ப தைரியமா நின்று பேசுவீங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இடமாற்றங்கள் கொஞ்சம் இருக்குங்க. சரிங்களா? ஒரு ஆபீஸை கூட இடம் மாத்துவீங்க, இல்ல அப்படின்னா வீடே வேற இடத்துக்கு மாத்துறதுக்கான ஒரு ஷிஃப்டிங் வேலைகள் எல்லாம் பார்ப்பீங்க. பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்கும். இன்று குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. ரிஷபம், ரிஷப ராசிக்கு இன்று பொருளாதாரத்தில் முன்னேற்றங்கள் ஏற்படும். அப்படின்னா என்ன? தொழிலில் வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய மிக மிக சிறப்பான நாளுங்க. திடீர் பிரச்சனைகள் இன்னைக்கு இருக்கு. சரிங்களா? அதனால ரொம்ப கவனமா பார்த்து பேசுங்க. பேச்சின் மூலமாகவே பிரச்சனைகள் வருங்க. எதிர்பாராத ஒரு பணவரவு இன்று இருக்கின்றது. இன்னைக்கு ஆஞ்சநேய பெருமான் வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. மிதுனம், மிதுன ராசிக்கு நண்பர்களுக்காக உதவிகள் எல்லாமே பண்ணுவீங்க. சரிங்களா? நீங்க வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு பாராட்டுக்கள் இருக்கின்றது. வேலைகளில் சுறுசுறுப்பு, அவ்வளவு அழகா எல்லா வேலைகளையுமே எடுத்து போட்டீங்க பார்ப்பீங்க. இன்று துர்க்கை வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. கடகம், கடகராசிக்காரர்களுக்கு தொழில் சம்பந்தமான ஒரு விரயம் இன்னைக்கு இருக்கு. பயணம் இருக்கு, அலைச்சல் இருக்குங்க. எதிரிகளுடைய தொல்லைகள் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணி விட்டுருவானுங்க. உணவு விஷயத்துல ரொம்ப கேர் எடுத்துக்கோங்க. இன்று குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க. சிம்மம், சிம்ம ராசிக்கு மனதிற்கு இனிய செலவுகள். மனதிற்கு இனிய செலவுகள் என்ன? ஃபேமிலியில இருக்கிறவங்க அவங்க என்ன சந்தோஷப்பட்டு என்ன கேட்குறாங்களோ அதுக்கான ஒரு செலவு பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? இன்னைக்கு ஒரு பிரியாணி சாப்பிடலாம், இல்லை அப்படின்னா ஃபுட் புதுசாக சாப்பிடலாம், இல்லை ஹோட்டலுக்கு போகலாம்னு சொல்லி ஒரு ஐடியா சொல்லுவாங்க. அதற்கான செலவுகள் எல்லாமே பார்ப்பீங்க. பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாளுங்க. லாபங்கள் அதிகரிக்கும். இன்று முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. கன்னி, கன்னி ராசிக்கு தொழில் சார்ந்த ஒரு வாகனம் வாங்கலாங்கிற ஒரு முயற்சி எடுப்பீங்க. சரிங்களா? தொழிலுக்காக ஒரு வாகனம், இருக்கிற பொருட்களை கரெக்டான டயத்துக்கு கொண்டு நம்ம சேர்க்கணும் இல்லையா? அதுக்காக ஒரு வாகனம். இல்லை அப்படின்னா ஒரு டிவிஎஸ் வச்சுக்கோங்களேன், இதில் வச்சு சின்ன சின்ன பிஸ்னஸ்லாம் பண்ணுறாங்க இல்லைங்களா? அதுக்காக ஒரு வாகனம் வாங்கலாம்னு நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். தொழில் சார்ந்த ஒரு எண்ணமும் இன்னைக்கு இருக்கும். இந்த பிஸ்னஸை வேற மாதிரி மாற்றி வேற மாதிரி பண்ணலாமாங்கிற ஒரு ஐடியா நீங்கள் பண்ணுவீங்க. மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க, வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். துலாம், துலாம் ராசிக்கு தைரியம், மனசுல தைரியமா எல்லா வேலைகளையும் பார்ப்பீங்க. வேலைகள் ரொம்ப ஈடுபாடு அதிகமா இருக்குங்க. சரிங்களா? இன்னைக்கு ஆன்மீகம் சார்ந்த ஒரு எண்ணம் இருக்கும், அதை சார்ந்த ஒரு முயற்சியும் எடுப்பீங்க. இடமாற்றம் இருக்கின்றது. சில ஒப்பந்தங்களில் சைன் பண்றதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணுவீங்க. இன்று பெருமாள் வழிபாடு பண்ணுங்க, வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். விருச்சிகம், விருச்சிக ராசிக்கு இன்று வேலைகளில் தாமதம், திடீர் பயணம் இருக்குங்க இன்னைக்கு. சரிங்களா? மேல் படிப்பு, வெளிநாட்டு பிரயாணம் போறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே பண்ணுவீங்க. மேல் படிப்புக்காக வெளிநாடு ஃபாரின்லாம் போவோம் இல்லைங்களா? அதுக்காகவும் வேலைக்காகவும் அதுக்கான விஷயங்கள் பார்ப்பீங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அனுசம் நட்சத்திரத்துக்கு மதியம் வரைக்கும், அதுக்கப்புறம் கேட்டை நட்சத்திரத்துக்கு மதியத்துக்கு அப்புறம் சந்திராசம் இருக்கு. அப்போ இன்று முழுவதுமே அனுச நட்சத்திரக்காரங்களும் கேட்டை நட்சத்திரக்காரங்களும் வேலைகளை ரொம்ப கவனமா எல்லாத்தையும் பாருங்க. தனுசு, தனுசு ராசிக்கு வாடிக்கையாளர்கள் மூலமாக வரவுகள். அப்போ வாடிக்கையாளர்கள் அதிகமாக வருவாங்க நீங்க உங்களுடைய நிறுவனத்துக்கு. சரிங்களா? நீங்க ஒரு கடை வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதிகப்படியான வாடிக்கையாளர் வருவாங்க. அதன் மூலமாக பொருளாதாரத்தில் முன்னேற்றங்கள் ஏற்படும், தன்னம்பிக்கை உயரும், புதிய முயற்சிகளில் வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். மகரம், மகர ராசிக்கு இன்று உடல் சார்ந்த ஒரு பிரச்சனை இருக்கு. அதனால உடல் சம்பந்தமா ரொம்ப கேர் எடுத்துக்கோங்க. ஃபுட்டு விஷயத்தில் ரொம்ப கவனம் வச்சுக்கோங்க. பழைய உணவுகளா இருந்தால் கூட தயவுசெய்து சாப்பிடாதீங்க. வெற்றி வாய்ப்புகளும் தேடி வருங்க. சரிங்களா? தொழில் சம்பந்தமா, வியாபாரம் சம்பந்தமா சில முடிவுகள் எல்லாம் எடுப்பீங்க இல்லையா? அதுல வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். இன்று பெருமாள் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். கும்பம், கும்ப ராசிக்கு காரியங்களில் வெற்றிகள், லாபங்கள் இருக்குங்க. இன்னைக்கு உங்களுடைய மூத்த சகோதரர் மூலமாகவோ மூத்த சகோதரி மூலமாகவோ நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும். ஒரு இடமாற்றம் இருக்கு. சில விஷயத்துக்காக ட்ரை பண்ணுங்க, அதன் மூலமாக லாபங்கள் உங்களை தேடி வரும். இன்று மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க, வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். மீனம், மீன ராசிக்கு வேலை பார்க்குற இடத்தில் மதிப்புகள் உயரும், மதிப்பும் மரியாதையும் உயரும். அவ்வளவு அழகா எல்லா வேலைகளுமே எல்லாம் பார்ப்பீங்க. வாகன தொழில் பண்றவங்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படும். வாகன தொழில் வாகனங்கள் வாங்கி விற்கிற தொழிலும் வாகன தொழில் தான். அதே மாதிரி நீங்க ஒரு மெக்கானிக்கா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவுமே வாகனம் சார்ந்த தொழில் தான். அதுல பார்த்தீங்கன்னா இன்று ஒரு முன்னேற்றம் ஏற்படும்.
ஓகேங்களா? இன்று முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க. இதுவரைக்கும் 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.